நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் 5 பார்ட்ஸாக பிரித்தோம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை. அந்த 5 பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுல நம்ம சில பார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸை நம்ம இப்போதான் பார்த்து முடிச்சிருந்தோம். 2வது பார்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டாச்சு. ஸோ த மெக்கானிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் டீட்டெயில்ஸாக பார்த்துருந்தோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், law of conservation of energy, linear and angular momentum, conservations and non-conservation system, degrees of freedom, holonomic, non-holonomic, scleronomic systems, இது எல்லாத்தையும் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா ஒரு அதுலேயும் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து லெக்ராஞ்சியன்னா என்ன, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படிங்கிறத கடந்த வகுப்புல பார்த்துருந்தோம். அதுல வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து ஒவ்வொரு குவார்டினேட்லையும் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பார்த்துருந்தோம்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல என்ன பண்றோம், பிளேன் போலார் கோஆர்டினேட்ல என்ன பண்றோம், அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ல என்ன பண்றோம், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ல அந்த லெக்ராஞ்சியன் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துருந்தோம். இந்த வகுப்புல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் லெக்ராஞ்சியன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கம்பல்சரி எக்ஸாம்பிள்ஸா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல முதல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது. அந்த சிம்பிள் பெண்டுலத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். சிம்பிள் பெண்டுலம் பத்தி பாக்குறோம். ஆக்சுவலி சிம்பிள் பெண்டுலம்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஏதோ ஒண்ணு ஒரு இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கயிறுல கட்டி ஒரு சின்ன குண்டை வந்து தொங்க விடுறோம். ஸோ அந்த குண்டு என்ன மாதிரியான மோஷன்ஸை ஏற்படுத்துது, அது எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கயிறுல கட்டி இந்த குண்டை போட்டோம்னா இந்த குண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே இழுத்து நம்ம விட்டோம்னா இந்த குண்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு திரும்பி திரும்பி இதே மோஷனாக ஏற்படுத்தும். இதுக்கு பேரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு பேரு. இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஏற்படுத்தும் பொழுது இது வந்து ஒரே ஒரு மாற்றங்கள் மட்டும்தான் ஏற்படும். ஏன்னா இந்த லென்த் ஆஃப் திஸ் ஒயர் வந்து எப்போதும் சேம் தான், மாற போறது இல்லை. ஸோ இந்த லென்த் ஆஃப் த ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து எல் அப்படிங்கிற லென்த்ல தான் இருக்கும். இப்போ இந்த குண்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இழுத்து விடும் பொழுது இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்த பிறகு இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கெட்டு போயிட்டு இதுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் ஆகி கைனட்டிக் எனர்ஜி 0 ஆகும். அப்போ கைனட்டிக் எனர்ஜி 0 ஆகும் பொழுது திருப்பி வந்து என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் குறைஞ்சி அதிகமான இது வரும். சரிங்களா, இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாகி கைனட்டிக் எனர்ஜி குறையும். அப்போ என்ன ஆகும்னா இது திருப்பி வந்து கீழே வரும் அந்த இதை இது பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜியும் மாறி மாறி மாறும் பொழுது இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸை வந்து கண்டினியூஸா ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் அன்டில் அன்லெஸ் இந்த கிராவிட்டி அதை வந்து ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ற வரைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ இப்போ இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எப்போதுமே எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் என்ன, கன்ஸ்ட்ரெயின் என்ன, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, ஸோ அப்போ இதுல என்ன மாதிரியான மோஷன்ஸ் ஏற்படுத்தலாம்னா இப்போ சப்போஸ் வந்து இந்த குண்டு இது வரைக்கும் போகலான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ இந்த இடத்துல இருக்கு. சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படலாம், எதுல மாற்றம் ஏற்படலாம்னா இந்த ஆங்கிள் மட்டும்தான் மாற்றம் ஏற்படும். அப்போ இந்த ஆங்கிள் மாற்றம் ஏற்படும் போது அதை டீட்டா அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம மார்க் பண்றோம். ஸோ இதுல இருந்து இந்த தூரத்தை வந்து நம்ம இந்த தூரத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியல, ஆனா இந்த தூரத்தை பத்தி கவலைப்படணும். எந்த அளவுக்கு அது வந்து உயரம் போயிருக்கு ஃப்ரம் திஸ் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த தூரத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் மைனஸ் எல் காஸ்டீட்டா அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, எல் மைனஸ் எல் காஸ்டீட்டா. ஸோ தட் எல் மைனஸ் காஸ்டீட்டா ஏன் எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி இந்த தூரம் எல் இல்லையா, இந்த தூரம் எல்லுங்க. இந்த தூரம் எல்லுங்கும் பொழுது இந்த இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதை ப்ரொஜெக்ட் பண்றோம். அந்த வெக்டார் லாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்தும் போது நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது தெளிவா புரிஞ்சிருந்ததுன்னா இந்த விஷயம் நமக்கு புரிய வந்துடும். ஒன்றும் இல்லை, இப்போ இதுதான் வந்து அந்த லென்த் இருக்கக்கூடிய இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் லென்த் எல்லுங்கக்கூடிய அந்த லென்த் இருக்கக்கூடிய அந்த ஒயர் நான் வந்து ஹாரிசாண்டலா போட்டிருக்கேன். வெர்டிகலா இருக்கிற ஒயரை ஹாரிசாண்டலா போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு வெக்டார் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த டாட்டர் லைன்ஸ், இந்த பக்கம் போட்டிருக்க டாட்டர் லைன்ஸ். இந்த டாட்டர் லைன்ஸ்ல இருந்து இந்த இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இப்போ இதை ப்ரொஜெக்ட் பண்றேன்னா என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு நேரா ப்ரொஜெக்ட் பண்ணணும்.
இப்போ இந்த ஆங்கிள் வச்சு இந்த ப்ரொஜெக்ட் பண்ணனா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த் வந்து எல், இந்த டோட்டல் லென்த் தான் எல். இதனுடைய டோட்டல் லென்த் தான் எல் ஆக்சுவலி. சரிங்களா? இந்த டோட்டல் லென்த் எல், இதுவும் எல் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தூரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த தூரம் இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் எது அப்படின்னு கேட்டா, அதுதான் இந்த இதை ப்ரொஜெக்ட் பண்ணி கிடைக்கக்கூடியது. இந்த வெக்டாரா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இந்த இது வந்து எவ்வளோ எல் இன்டூ காஸ் தீட்டான்னு வரும். எல் இன்டூ காஸ் தீட்டான்னு வரும். அப்போ இந்த லென்த் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்டூ காஸ் தீட்டா. ஸோ எல் இன்டூ காஸ் தீட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ டோட்டல் லென்த் வந்து எல். ஸோ அப்போ இந்த லென்த் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த லென்த்ல இருந்து இந்த 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 லென்த்தை நம்ம கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எல் காஸ் தீட்டா. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சின்ன லென்த் எல் மைனஸ் எல் காஸ் தீட்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இது யாருக்காவது புரியலன்னா கேள்வி கேளுங்க. ஏன்னா இது புரியலன்னா இதுக்கப்புறம் இதை படிக்கிறதே வேஸ்ட். கேக்குதுங்களா? ஓகே. ஸோ நீங்க உங்களுடைய சைலண்டை நான் புரிஞ்சதா நினைச்சிட்டு நான் அடுத்து மூவ் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி எழுதணும். இதுக்கு கைனடிக் எனர்ஜி எழுதணும். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயங்கள் நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா ஆரிஜின் ஃபிக்ஸ்டு இன் த டாப். இது வந்து ஆரிஜின் இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில கொஷின்ஸ் வந்து வித்தியாசமா கேட்பாங்க. ஆரிஜின் வந்து பாட்டம்ல பிக்ஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் டிஃபரெண்ட். the equations of motion சரியா தான் வரும், சேமா தான் வரும். பட் இந்த இடையில இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து ஆரிஜின் எங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் சேம் தான். இப்ப பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஜெனரலைஸ்டு ஃப்ரீடம், ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் என்னன்னா டீட்டா. ஏன்னா நம்ம சிம்பிள் பண்றதுக்கு ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மட்டும் தான் சொல்லியிருப்போம். அது வந்து டீட்டா மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா எல் இங்க கன்ஸ்ட்ரெயின் வந்து என்னன்னா எல். கன்ஸ்ட்ரெயின் வந்து எல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ்டு இல்லையா? எதெல்லாம் ஃபிக்ஸ்டு லென்த் அப்படிங்கிறதுனால அது வந்து கன்ஸ்ட்ரெயின்னு சொல்றோம். எதெல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்கோ, அது எதெல்லாம் மாறாதோ அது எல்லாமே கன்ஸ்ட்ரெயின் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கைனடிக் எனர்ஜி எழுதலாம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதலாம். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதணும். கைனடிக் எனர்ஜி KE இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து T, யூஸ்வலாக நம்ம Tங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். T ஈக்குவல் டு 1/2 m டைம்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் m டைம்ஸ் L ஸ்கொயர் இன்டு டீட்டா டாட் ஸ்கொயர். இது வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லுங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது வந்து நாட் கோயிங் டு பி சேஞ்ச்ட். ஸோ எல் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இதை விட்டுலாம். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -mgh. ஏன்னா வந்து கிராவிட்டி வந்து ஆப்போஸ் பண்ணுது. ஏன்னா பால் வந்து மேலே போகிறதுனால கிராவிட்டி ஆப்போஸ் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்றோம். ஸோ தட் இது வந்து என்ன ஆகுதுன்னா மேலே போகுது. சரிங்களா? v is equal to -mgh அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஹச்சுங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஹச்சுங்கிறது யூஸ்வலா இங்க எல் காஸ் தீட்டா இல்லையா? லென்த் வந்து எவ்வளோங்க? எல் காஸ் தீட்டா. அதுதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த தூரத்தை தான் நம்ம எல் காஸ் தீட்டான்னு எழுதுறோம். ஸோ இப்போ இதுதான் ஹைட். இந்த இதுதான் ஹைட். பால் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ஹைட். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம். சரிங்களா? ஏன்னா அப்பதான் அதுக்கு கைனடிக் எனர்ஜி சாரி பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் போயிட்டு கைனடிக் எனர்ஜி வந்து மினிமம் ஆகி திரும்பி வந்து கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ் ஆக ஆரம்பிச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ் ஆக ஆரம்பிக்கும்.
அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல தான். ஸோ அதனால நம்ம அதை அப்படி எழுதுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து கிராவிட்டிக்கு ஆப்போஸ் பண்ணி மேலே போய் இருக்கிறதுனால mgh அப்படிங்கிறத மைனஸ் நெகட்டிவ்ல எழுதுறோம். நெகட்டிவ்ல எழுதும்போது ஹச்சோட வேல்யூ எல் காஸ்டிட்டா அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ எல் காஸ்டிட்டாங்கிறது தான் நம்ம அந்த இது சொல்லியிருக்கோம் இல்லையா, மைனஸ் mg டைம்ஸ் எல் காஸ்டிட்டான்னு எழுதலாம். இது வந்து பொட்டன்ஷியல் வி. அப்போ நமக்கு தெரியும் லெக்ராஞ்சியன்ங்கிறது வந்து L is equal to T minus V தெரியும். You can apply this 1/2 m times L squared into theta dot square minus times into minus of mgl cos theta. சரியா, mgl cos theta equal to 1/2 times ml squared theta dot square plus mgl cos theta. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லெக்ராஞ்சியன். ஸோ இப்போ லெக்ராஞ்சியன் நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதுவோம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஸோ இப்போ லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா, d/dtc இன்டூ நம்ம d/dt இன்டூ இதெல்லாம் நம்ம முன்னால் சொல்லியிருக்கோம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ∂L இன்டூ டோ டீட்டா டாட்டு மைனஸ் ∂L டிவைடட் பை டோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ∂L டிவைடட் பை டோ டீட்டா கண்டுபிடிக்கலாம். ∂L டிவைடட் பை டோ டீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், இது வந்து டீட்டா டாட் ஃபர்ஸ்ட் இது வந்து கெட் 0. ஸோ ∂L இந்த காஸ் டீட்டா மட்டும்தான் இங்கே மாறும். மாறுறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மைனஸ் mgl காஸ் டீட்டான்னு எழுதலாம். உங்களுக்கு புரியும் இல்லையா, என்னன்னா இந்த ∂Lக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த இதை எடுத்துட்டு வந்து அப்ளை பண்றீங்க. இந்த Lக்கு பதிலாக அப்ளை பண்ணும்பொழுது இதுல டீட்டா டேர்மே இல்லை, அதனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, டீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால இந்த டேர்ம் வந்து கெட் 0. ஸோ ஆனா இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், ஏன்னா இங்க காஸ் டீட்டா இருக்கு. காஸ் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா யூ கெட் அ மைனஸ் சைன். அதுக்கப்புறம் அதனால என்ன ஆகும்னா mgl வந்து கான்ஸ்டன்ட் மாறாது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம், அதனால mgl எழுதிட்டேன். ஆனால் காஸ் டீட்டாவை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்னா மைனஸ் சைன் டீட்டாவாக மாறும். அந்த மைனஸ் சைன் டீட்டாவை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், மைனஸ் சைன் டீட்டான்னு எழுதுறோம். மைனஸ் mgl சைன் டீட்டா அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா எழுதியாச்சு, ∂L டிவைட் பை டோ டீட்டா. இப்போ திரும்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ∂L டிவைடட் பை டோ டீட்டா டாட் கண்டுபிடிக்கணும். டோ டீட்டா டாட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்க டீட்டா டாட் டேர்மே இல்லை, ரெண்டாவது டேர்ம்ல டீட்டா டாட் டேர்மே இல்லை. அப்போ இது வந்து 0 ஆயிடும். ஒன்லி இந்த டேர்ம் மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்போ டீட்டா டாட்டை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்க ஸ்கொயர் இருக்கு, அப்போ 2 டைம்ஸ் டீட்டா டாட்னு மாறும். அதனால நான் என்ன பண்றேன், 2 முன்னால போட்டுட்டு மீதி இருக்கிற கான்ஸ்டன்டா பிளாக் லெட்டர்ல எழுதுறேன். இந்த என்ன மாறுதுங்கிறத மட்டும் நான் இங்க எழுதுறேன். சரிங்களா, அப்போ 1/2 ml ஸ்கொயர்ட் இது மட்டும் மாறுது. மாறாது, இது மாறுறது 2 முன்னால வந்துருது, டீட்டா டாட் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும், ml ஸ்கொயர் டீட்டா டாட் வரும். அப்போ ml ஸ்கொயர் டீட்டா டாட்டுங்கிறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ∂L பை டோ டீட்டா. இப்போ d/ddt dt into open bracket ml ஸ்கொயர் டீட்டா டாட் இது இந்த வேல்யூ இப்போ என்ன ஆகுது, திருப்பி வந்து நீங்க இதை டிஃபரன்ஷியேட் டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு முறை வந்து டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதுல ஒரு டாட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ml ஸ்கொயர் டீட்டா டபுள் டாட், புரியுதுங்களா? அப்போ t/dt இன்டூ டீட்டா டாட்டை நீங்க எப்படி எழுதலாம், டீட்டா டைம்ஸ் டபுள் டாட்னு எழுதலாம். வெறும் டீட்டா டாட் வெறும் டிபி இப்படி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலைஸ் நம்ம இதை சொல்லி கொடுத்துருக்கோம், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றோம், டி டீட்டா இன்டூ டிடி இஸ் ஈக்குவல் டு டீட்டா டாட். ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்னன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம டாட்டு போட்டோம்னா அது d/dt அதுக்கு முன்னால இருக்கு அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ml ஸ்கொயர் டீட்டா டபுள் டாட் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம we are going to simplify in this equations. அந்த equations of motionsல நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். d/dt into open bracket ∂L divided by dou theta dot close bracket minus ∂L divided by dou theta is equal to 0 அப்படிங்கிறதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get some results. ஸோ அப்போ d/dt into open bracket, சாரி இதெல்லாமே தெரிஞ்சது தானே, தெரிஞ்சதை நம்ம ml ஸ்கொயர் டீட்டா டபுள் டாட் minus of minus into mgl sin theta close bracket is equal to 0. So the minus into minus plus ஆயிடும், ml square theta double dot minus into minus plus mgl sin theta அப்படின்னு வந்துடும்.
So the approximation, by using the approximation method, ஸோ அப்ராக்சிமேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண பிறகு என்ன ஆகும்னா சைன் டீட்டாவை வந்து ஈக்குவல் டு டீட்டான்னு எழுதலாம் ஃபார் ஸ்மால் ஆங்கிள். ஸ்மால் ஆங்கிளுக்கு அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லை, சரிங்களா? ஸோ ஸ்மால் ஆங்கிளுக்கு அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த இதை சொல்றோம், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட். அப்போ ml ஸ்கொயர் டீட்டா டபுள் டாட் பிளஸ் mgl டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ml ஸ்கொயரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் எல்லா இடத்துலையும். அப்போ டீட்டா டபுள் டாட்டு இந்த இடத்துல ஆக்சுவலி டீட்டா டபுள் டாட்டு பிளஸ் mgl டிவைடட் பை ml ஸ்கொயர் equal to into theta equal to 0. Into theta is equal to 0. So இந்த m cancel ஆயிடும், இந்த l square cancel ஆயிடும். So அப்போ theta dot plus g by l into theta is equal to 0. So this is the equations of motion for the simple pendulum அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம், என்னதுன்னா இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேர்ம் வந்து ஆக்சுவலி ஆங்குலர் வெலாசிட்டியை குறிக்கக்கூடிய டேர்ம்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இது g by l, இந்த g by l வந்து ஒமேகா ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு g டிவைடட் பை l. ஸோ இப்போ ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g by l. அதுக்கப்புறம் அப்போ ஒமேகா வந்து என்ன பண்ணலாம்னா 2πfன்னு எழுதலாம். 2πf இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g by l. ஸோ f இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2π ரூட் ஆஃப் g டிவைடட் பை l. சரிங்களா, g by l. ஸோ the frequency is equal to 1 by 2π root of g by l அப்படிங்கிறத நம்ம எழுதியாச்சு. ஸோ இது frequency. இப்போ டைம் பீரியட் எழுதுறீங்கன்னா 1 by t, frequency is equal to 1 by t. அப்போ டைம் பீரியட் is equal to 1 by f. ஸோ டைம் பீரியட் நம்ம எழுதலாம், எப்படி எழுதலாம்னா இதை வந்து ரெசிப்ரோக்கலா எழுதணும். ரெசிப்ரோக்கலா எழுதும்போது 2π root of l by g, L by G வந்துடும். இது வந்து டைம் பீரியடை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ ஒரு சிம்பிள் பண்டலத்திலிருந்து ஒரு சிம்பிள் பண்டலத்தில் லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், அந்த லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் என்னன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியுது, அதுக்கப்புறம் டைம் பீரியட் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். 1 2 3, இந்த 3 எப்படி வேணாலும் கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இதை சொல்றோம், சரிங்களா? இதுதான் வந்து என்னதுன்னா சிம்பிள் பெண்டலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதுதான் கேள்வி கேட்பாங்க. இந்த விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா போதும். இதுல ஏதாவது சிம்பிள் பெண்டலத்துல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். ஈக்குவேஷன் ஆஃப் அந்த 1 2 3 4 5 5th ஈக்குவேஷன்ல சார் d by dt into m l ஸ்கொயர் தீட்டா டாட் அப்படின்னு சொன்னீங்களா சார், அந்த ஸ்டெப் மட்டும் புரியல சார். எந்த ஈக்குவேஷன்? அந்த ஈக்குவேஷன், அந்த லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இருந்து 5th ஈக்குவேஷன் d by dt m l ஸ்கொயர் தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு ml ஸ்கொயர் தீட்டா டபுள் டாட். இந்த டேர்மா மோஷன் சொல்லிட்டு நீங்க ஒரு ஈக்குவேஷன் சொன்னீங்க சார். ஆமா சார், லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இந்த இடம் தானே மேடம்? அந்த ஈக்குவேஷன் ஆமா சார். ஆமா சார். ஒன்றும் இல்லைங்க, யூஸ்வலா வந்து என்ன பண்றோம்னா இப்போ dx டிவைடட் பை dt இதை என்ன சொல்லலாம்னா x டாட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற சிம்பிள் நோட்டேஷன் இது, சரிங்களா? அதாவது ஒரு எக்ஸ் ஒரு லென்த்து, அதாவது எக்ஸுங்கிறது ஒரு லென்த்துங்க. இதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா டி பை டிடி போடுவீங்களா? இப்படி பெரிய ஈக்குவேஷன்ஸா எழுதுறத நான் சிம்பிளிஃபை பண்றதுக்காக இதை எக்ஸ் டாட்னு போட்டுட்டேன். இப்போ இதை எக்ஸ் டாட்னா என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸுக்கு முன்னால டி பை டிடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த எக்ஸ் தான் இங்க இருக்கு, ஆனா டி பை டிடி முன்னால இருக்கா. இது வந்து என்னதுன்னா இந்த எக்ஸை இந்த டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்படிங்கிறத சிம்பாலிக்கா நான் என்ன சொல்றேன்னா எக்ஸ் டாட் அப்படின்னு நான் சிம்பாலிக்கா நோட்டேஷன் பண்றேன், சரிங்களா? இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பண்ணக்கூடிய யூஷுவல் நோட்டேஷன். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இது புரியுதுங்களா மேடம்?
இப்ப இந்த இடத்துல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இது இன்னொரு விஷயம், திருப்பி இந்த எக்ஸ் இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. டி டிவைடட் பை டிடி இன்டு எக்ஸ் டாட் அப்படின்னு இருக்குன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸ் டாட் இருக்கு இங்க. அப்ப இன்னொரு முறை டைமை பொறுத்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது இது என்ன ஆகும்னா எக்ஸ் டபுள் டாட்டா மாறும். புரியுதுங்களா? அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர். இதுதான் இதனுடைய அர்த்தம், எக்ஸ் டபுள் டாட்டினுடைய அர்த்தம். நான் இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல எழுதும் பொழுது எனக்கு வந்து நொட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாகும். ஸோ அதனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம், தியரிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த மாதிரியான நொட்டேஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ml ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், டைமை பொறுத்து மாறுற ஒரே ஒரு ஆளு டீட்டா மட்டும்தான். அப்ப இங்க ஏற்கனவே ஒரு டீட்டா டாட் இருக்கு இந்த இடத்துல. இது டீட்டா டாட் இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். இந்த எக்ஸுக்கு பதிலாக டீட்டா போட்டீங்கன்னா டீட்டா டாட் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இதை இன்னொரு முறை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டீட்டா டபுள் டாட்டா மாறிடுது. ஏற்கனவே ஒரு முறை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் இருக்கு. அதை இன்னொரு முறை பண்ணும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க, டீட்டா டபுள் டாட்டா மாறுது. நீங்க யூஸ்வலா இப்படி தானே எழுதுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா டி பை டிடி இன்டு ஓப்பன் பிராக்கெட் டி பை டிஎக்ஸ் டிவைட் பை டிடி இப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை டிடின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்றாங்க, இந்த 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 டேர்மையே நம்ம எக்ஸ் டாட்னு எழுதுவோம். டி பை டிடி இந்த உள்ள இருக்கிறத வந்து எக்ஸ் டாட்னு எழுதுவோம். திருப்பி இன்னொரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டபுள் டாட்னு வந்துடும். கரெக்ட் தானே? இதை இல்லைன்னா நீங்க இந்த நோட்டேஷன்ல எழுதுனீங்கன்னா டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை டிடி ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஒண்ணுதான். தெரியல உங்களுக்கு, இன்னும் புரிஞ்சுதா என்னன்னு தெரியல எனக்கு. புரியுது சார். ஓகே சார், புரிஞ்சுது சார், கிளியர். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மேபி சிம்பிளான விஷயம் கூட நீங்க நினைச்சிட்டு போயிடலாம். அது ஆனா நாளைக்கு புரியாம போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் படிச்சது. நான் படிக்கும்போது தெளிவா படிச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் யோசிக்கவே வேண்டாம். அது எவ்வளவு டஃப்பான பிசிசிஸ்ட் கொஸ்டின் எடுத்தாலும் கவலையே இல்லை உங்களுக்கு. ஸ்டடி வெல், அதான் ஒரு தெளிவான முறையில் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி. எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப தூசி தட்டுற மாதிரி தான். சரி, ஓகே, நம்ம அடுத்து போகலாம். இப்போ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிம்பிள் பெண்டுலம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் அட்வர்ட் மோஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் இருக்கு, காம்பவுண்ட் பெண்டுலம் இருக்கு, ஸ்பெரிக்கல் பெண்டுலம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஆக்சுவலி. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், சிம்பிள் பெண்டுலம், அட்வர்ட் மோஷன், இந்த விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது சிம்பிளி வந்து நம்ம சிம்பிள் பெண்டுலம் மாதிரி தான் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இருக்கும். பட் என்னன்னா the equations are so totally different ஆ மாறப்போகுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணலாம், லீனியர் harmonic motion. So the linear harmonic motions அப்படிங்கும் பொழுது linear harmonic motion நம்ம எப்படி எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு இது வச்சுக்கிறோம். ஸோ இதுல இருந்து ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங்ல வந்து ஒரு பிளாக் போட்டிருக்கோம். இந்த பிளாக் எம்ங்கிற பிளாக்கு. ஸோ இந்த பிளாக் வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல 0ங்கிற பொசிஷன்ல இருக்கு, எக்ஸஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பொசிஷன்ல இருக்கு. சப்போஸ் இஃப் ஐ ஆம் டூயிங் த டிஸ்டர்பன்ஸ், என்ன பண்றேன்னா இந்த பிளாக்கை இப்படி இழுத்து விடுறேன். இழுத்து விட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங். ஆக்சுவலி இது வந்து என்னதுன்னா ஒரு வைப்ரேட்டிங் மோஷன்ஸை ஏற்படுத்தும். அப்போ வைப்ரேட்டிங் மோஷன்ஸை ஏற்படுத்தும் போது இந்த எக்ஸுங்கிற இந்த பிளாக்கினுடைய மோஷன்ஸ் வந்து எது வரைக்கும் போகலாம்னா இது வரைக்கும் இருந்து இது வரைக்கும் போயிட்டு வரும். சரிங்களா? இது வரைக்கும், அதாவது என்னதுன்னா இந்த பிளாக் வந்து இப்படி 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 முன்னால பின்னால முன்னால பின்னால இந்த வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேட் ஆகும்போது இது ஒரு மோஷனை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த லீனியர் ஹார்மோனிக் மோஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்மோனிக்கா இருக்கும். ஹார்மோனிக்னா ஒரே மாதிரி டூ அண்ட் ஃப்ரோல போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஒரே மாதிரியான ஹார்மோனிக்னா ஒரே மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி போறதுனால இது வந்து எந்த மோஷன்ஸ் என்ன மாதிரியான விஷயத்துல நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம இதை வந்து ஒரு இதுல வச்சிருக்க மாதிரி தான், ஒரு டேபிள் மேல வச்சிருக்க மாதிரி தான் இது. அப்ப டேபிள் மேல வச்சிருக்க மாதிரி தான் நீங்க கற்பனை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள் மேல வச்சிருக்கீங்கன்னா இதை இழுத்து விடும் பொழுது இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸை ஏற்படுத்த போகுது. அப்போ இதுல ஒரே ஒரு
ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரே டைரக்ஷன்ஸ்ல மட்டும்தான் இது போறதுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? மேல போறதுக்கு நம்ம அலோவ் பண்ணல, கீழே போறதுக்கும் அலோவ் பண்ணல. அப்போ ஒரே ஒரு டைமென்ஷன்ல போறதுக்கு மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான். இங்க போலாம், இல்லைன்னா திருப்பி வரலாம். இந்த ஒரே ஒரு இதுதான். அப்போ இந்த ஒரே ஒரு மோஷன்ல இது பண்ணிருக்கிறதுனால ஒரே ஒரு கோஆர்டினேட். அந்த ஒரே ஒரு கோஆர்டினேட் என்னன்னா அதான் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாஸ் வந்து இந்த எக்ஸுங்கிற ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்ல மட்டும்தான் போக முடியும். அப்ப இதுக்கு வந்து இந்த ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் எழுதலாம். ஒன்னு வந்து கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி we know that 1/2 mx squared 1/2 mx square x dot square actually. இது வந்து என்னதுன்னா நம்ம யூசுவலா சாதாரண 12th பிசிக்ஸ்ல கைனடிக் எனர்ஜி T is equal to 1/2 mv ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். சரிங்களா? அதை தான் நம்ம இங்க எழுதுறோம். வேற ஒண்ணும் இல்லை. இந்த எக்ஸுக்கு இந்த விக்கு பதிலா வெலாசிட்டிக்கு பதிலா எக்ஸ் டாட் அப்படின்னு எழுதுறோம். உங்களுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா dy/dx வந்து dy/dt வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இதுதான் நம்ம எக்ஸ் டாட்னு எழுதுறோம். வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? எக்ஸ் டாட் ஸ்கொயர் 1/2 எக்ஸ் டாட் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி யூ கேன் ரைட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் திஸ் லீனியர் ஹார்மோனிக் மோஷன்ஸ். அது வந்து என்னதுன்னா 1/2 டைம்ஸ் kx அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு லெக்ரான்ஜன் எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்ரான்ஜன் என்னது L is equal to 1/2 சாரி T minus V அது எழுதிக்கணும். T minus V. இந்த T minus V னா T வந்து 1/2 m டைம்ஸ் x டாட் ஸ்கொயர் மைனஸ் 1/2 டைம்ஸ் kx ன்னு எழுதுறோம். kx ஸ்கொயர் ஆக்சுவலி kx ஸ்கொயர். கரெக்டாக தான் எழுதுறோம். ஓகேங்களா? kx ஸ்கொயர். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்றோம்னா இந்த லெக்ரான்ஜியன்ஸ் வந்து we are going to find out the Lagrangian equations of motions. Lagrangian நம்ம கிட்ட இருக்கு. Lagrangian equations of motion d/dt into dou L divided by dou x dot open bracket close bracket minus dou L divided by dou x is equal to 0. ஸோ இந்த விஷயங்களை நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்பொழுது dou L divided by dou x equal to நம்ம எழுதும் பொழுது என்னது எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது we will get a minus signs இல்லையா? மைனஸ் டைம்ஸ் அந்த ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா இதுல எக்ஸ் டாட் மட்டும்தான் இருக்கு. அதனால இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அப்ப எக்ஸ் டாட் இருக்கிறதுனால எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதனால இதை விட்டுடும். அப்ப எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? ஒன்லி இந்த டேர்ம் மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுல இருக்கக்கூடிய மைனஸ் சைன் அப்படியே நான் போட்டிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய முன்னால இருக்கக்கூடிய மைனஸ் சைன் அப்படியே போட்டிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற டேர்மை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது எனக்கு என்ன வரும்? 2 டைம்ஸ் வரும். 1/2 ஏற்கனவே இருக்கு, k ஏற்கனவே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் 2xன்னு எழுதியிருக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் 2xன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆன பிறகு உங்களுக்கு யூ வில் கெட் மைனஸ் kx. இதே மாதிரி யூ கேன் ஃபைண்ட் dou L divided by dou x டாட் கண்டுபிடிக்கலாம். ஸோ dou x டாட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா வாட் வில் கெட்? அப்போ இந்த டேர்ம் வந்து நீங்க என்ன பண்ண வேண்டியல, கவலைப்பட வேண்டியல. ஏன்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, எக்ஸ் டாட் இல்லை அப்படிங்கிறதுனால இதை விட்டுடலாம். அப்போ எந்த டேர்ம் பத்தி நீங்க கவலைப்படணும்? இந்த டேர்ம் பத்தி கவலைப்படணும். ஆனா எக்ஸ் டாட் இங்க இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு தெரியும் 2 முன்னால வந்துடும் டிவைட் பை 2 m x டாட் மட்டும் வரும். ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். இது m x டாட். அப்போ இது திரும்பி வந்து d/dt இன்டு ஓப்பன் ப்ராக்கெட் dou L divided by dou x டாட் எழுதும் பொழுது நீங்க என்ன எழுதலாம்னா d/dt இன்டு ஓப்பன் ப்ராக்கெட் mx டாட்னு வரும் இல்லையா? ஏன்னா dou L by dou x டாட்னுடைய மதிப்பு mx டாட். ஸோ அந்த mx டாட்டை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் திரும்ப டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதுனால யூ வில் கெட் ஒன் மோர் திங் m டைம்ஸ் x டபுள் டாட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து என்னதுன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்ல இதை கொண்டு போய் அப்ளை பண்றோம். இதை வந்து என்ன பண்றோம்னா dou L by dou x பதிலாகவும் இந்த இதை வந்து d/dt into dou L by dou x டாட்டுக்கு பதிலாகவும் நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா m x டபுள் டாட் மைனஸ் திருப்பி வந்து மைனஸ் ஆஃப் kx. சரிங்களா? kx is equal to 0. So you will get a plus sign. So m x double dot plus kx equal to 0. ஸோ தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்மால இதை எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சரி டிவைட் பண்ணும்பொழுது டிவைட் பை m பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் கே டிவைடட் பை m டைம்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்குது.
ஓகே சாரி. இப்போ எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் கே பை எம் இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை திருப்பி வந்து இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் அ லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ இந்த லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் எடுத்து நம்ம எழுதணும்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை எம் வந்துடும். ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக கே டிவைட் பை எம். ஸோ இந்த கே டிவைட் பை எம் வந்து இங்கே போட்டோம்னா இது திருப்பி எழுதலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே டிவைடட் பை எம். 2 pi f is equal to root of k divided by m. So f is equal to 1 by 2 pi times root of k by m. So இதை வச்சுக்கிட்டு நீங்க டைம் பீரியட் எழுதலாம். f is equal to 1 by t. Sorry, t is equal to 1 by f. t equal to 1 by f. So அதை ரெசிப்ரோக்கலா எழுதணும்னா 2 pi times root of m by k. ஸோ இது வந்து டைம் பீரியட். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து இந்த லீனியர் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தெரிஞ்சிருச்சு, டைம் பீரியட் தெரிஞ்சிருச்சு, ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேர்ம்ஸ் இதுதான், திஸ் இஸ் த என் ஆஃப். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயங்கள் தான் கேள்வி கேட்க போறாங்க. கேள்வி கேட்க போறது என்னன்னா, ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஃபார் லீனியர் ஹார்மோனிக் மோஷன்ஸ்னா என்னன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த ஒரு கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, லெக்ராஞ்சியன் என்ன அப்படின்னு கேட்கலாம். லெக்ராஞ்சியன் ஃபார் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இந்த இது கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஃபார் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் மோஷன் என்னன்னு கேட்கலாம். டைம் பீரியட் ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் மோஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம். இந்த 5 கொஸ்டின் தான் கேட்க முடியும். இதை தாண்டி இதுல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 5 கொஸ்டினுக்கு நீங்க தயாராகிட்டீங்கன்னா மேபி ஒரு மார்க் அதுல இருக்கு. ஸோ இதுதான், இந்த மாதிரி சிறுக சேமிச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கை ஸ்கோர் பண்ணோம் ஹை லெவல்ல. ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா போடணும். ஸோ ஆக்சுவலி இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் யூசிங் த ஒன் சிங்கிள் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இஃப் ஐ ஆம் யூசிங் த மல்டி டைமென்ஷனல்ஸ், தட் மீன்ஸ் ஒரு ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் இல்லை கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னா, இந்த லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருடைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து எல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட், எல்லாமே மாறப்போகுது. ஸோ அப்போ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் பார்த்துருவோம். எல்லா விதத்துலையும் அவங்க கேட்கறதுக்கான சான்சஸ் இதுதான், இவ்வளோதான் கேட்பாங்க. இதை தாண்டியும் அவங்க அட்வான்ஸா கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம தயாராகிடணும். ஏன்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் அந்த கொஷின் செட்டருடைய மைண்ட் செட் மாறலாம். ஸோ மாறும் பொழுது அவங்க வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ல கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்ல கார்டீசியன் கோஆர்டினேட்ல கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்படி கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். ஸோ இப்போ அதையும் நம்ம என்ன பண்ணணும், we have to be ready. ஸோ அதுவும் சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து ஒரு 3 டைமென்ஷனல், இது கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஃபார் சிங்கிள் டைமென்ஷன்ல பார்த்துருந்தோம். இப்போ வந்து we are going to find the 3D linear harmonic oscillator by using Cartesian coordinate. 3D linear harmonic oscillator by using Cartesian coordinate. கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வச்சு நம்ம இது பண்றோம். சரிங்களா? ஓகே, நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கார்டீசியன் கோஆர்டினேட்ல பண்ணும்பொழுது கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா 1/2 டைம்ஸ் எம் டாட் எக்ஸ் டாட் அதனுடைய ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ரெண்டாவது இசட். ஏன்னா எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது தான் 3 ஆக்சிஸ் இல்லையா? கார்டீசியன் கோஆர்டினேட்டுங்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஒய் இசட் 3 விஷயத்துலையும் அது வந்து ஆசிலேட் ஆகுது. லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ் நடக்குதுன்னா நம்ம அதை வந்து சிம்பிளா தான் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இது ஒண்ணு. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பொட்டன்ஷியல் B is equal to 1/2 times mx square. ஸோ இப்போ mx ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு லெக்ராஞ்சியன் எழுதலாம். லெக்ராஞ்சியன் இஸ் ஈக்குவல் டு t minus b as equal to 1/2 times m times x dot square plus y dot square plus z dot square close bracket minus 1/2 times m into x square plus y square plus z square. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து லெக்ராஞ்சியன்ஸ் எழுதியாச்சு. இப்போ லெக்ராஞ்சியன் எழுதின பிறகு we can use the Lagrangian equations of motion. அப்போ Lagrangian equations of motion என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சிம்பிளா எல்லாத்துக்கும்
இதாயிடும். ஸோ அதனால இது வந்து தனித்தனி ஈக்குவேஷன்ஸா தான் நம்ம எழுத முடியும். ஏன்னா லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து என்னன்னா 2n டைமென்ஷனல் மோஷன்ஸ் இருக்கக்கூடியது. நம்ம அது முன்னாலே லக்ராஞ்சியனை பத்தி படிக்கும்பொழுதே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ங்கிறது வந்து செகண்ட் ஆர்டர் 2n டைமென்ஷனல் விஷயம். ஸோ இப்போ 2n டைமென்ஷனல் விஷயம் அப்படிங்கும் பொழுது என்னதுன்னா ஒவ்வொரு டைமென்ஷனையும் நம்ம தனித்தனியாக தான் நம்ம எழுத முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன் d/dt into open bracket dou L divided by dou x dot close bracket minus dou L divided by dou x. ஓகேங்களா? இது வந்து ஒன்னாவது ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் d/dt into open bracket dou L divided by dou y dot close bracket minus dou L divided by dou y is equal to 0. Then for third equation d/dt இந்த மாதிரியான செப்பரபிள் லீனியர் செப்பரபிள் மோஷன் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். இந்த மாதிரி எழுதினாதான் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து கரெக்டாக பண்ண முடியும். அப்போ dou z minus dou L divided by dou z is equal to 0. ஸோ இப்போ இது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எழுதுறது மெத்தட். இது 2, இது 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த லக்ராஞ்சியன் எடுத்துகிட்டு வந்து இதிலெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான கரஸ்பாண்டிங் ரிசல்ட் என்ன கிடைக்குங்கிறத நான் எழுதுறேன். m x டபுள் டாட் ப்ளஸ் kx is equal to 0. இது ரிசல்ட்டு. இதுக்கு வந்து m y டபுள் டாட் ப்ளஸ் kx நம்ம ஏற்கனவே தான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஒரு டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ மல்டி டைமென்ஷன் எழுதும்போது இந்த மாதிரி எழுதுறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. k டைம்ஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ m டைம்ஸ் z டபுள் டாட் ப்ளஸ் kz இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன்ஸ். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இது வந்து எதுக்கானதுன்னா நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இதை எழுதணும்னா இந்த மாதிரி எழுதுறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதே வந்து நம்ம ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ல எழுதுறோம் அப்படின்னா the equations of motion is going to be different. By using spherical polar coordinates, by using the spherical polar coordinate யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஒன்றும் இல்லை, கைனட்டிக் எனர்ஜி T is equal to 1/2 times m ஓப்பன் ப்ராக்கெட் x. ஆக்சுவலி இங்கே x வந்து r டாட் ஸ்கொயர் ப்ளஸ் r டைம்ஸ் டீட்டா டாட் r ஸ்கொயர் டீட்டா டாட் ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ பை டாட் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா நமக்கான கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இருக்கக்கூடிய கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் வந்து வெள்ளி 1/2 டைம்ஸ் m r ஸ்கொயரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி லக்ராஞ்சியன் is equal to t minus v. You know that. ஸோ இந்த t minus v எழுதுறோம்னா என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். அப்போ L is equal to 1/2 times m into r dot square plus r square theta dot square plus r square sin square theta into pi dot square close bracket minus 1/2 m r square. இதுல இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல இது பாத்தீங்கன்னா எந்த கோஆர்டினேட்ஸ்லாம் இதுல வந்து 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று வந்து சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஸோ இப்போ இன் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்பொழுது we get a generalized coordinates 2. ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வந்து r, டீட்டா. சரிங்களா? ஏன்னா இங்க பாருங்களேன், r வந்து தனியா இருக்கு, அதே மாதிரி டீட்டாவும் தனியா இருக்கு. ஸோ ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல ஒரு விஷயம் தனியா இருந்தா பிரச்சனை இல்லை, அது வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். இப்போ டாட் மட்டும் இருக்கிற ஒரே ஒரு சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை தான். அப்போ வந்து அதுதான் சைக்ளிக் கோஆர்டினேட்.
ஸோ சைக்கிளிக் கோஆர்டினேட்டுங்கிறது வந்து பைங்கிறது தான் சைக்கிளிக் கோஆர்டினேட். ஏன்னா பை டாட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் திங்ஸ் இருக்கக்கூடாது. பை டாட் மட்டும் தான் இருக்கு. அதனால பை இல்ல. பை இருந்தா மட்டும் தான் அது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். பை டாட் மட்டும் தான் இருக்குன்னா அது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் கிடையாது. அது வந்து சைக்கிளிக் கோஆர்டினேட். எதெல்லாம் தனிச்சு இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்னு சொல்லிடலாம். ஸோ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதெல்லாம் வந்து சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ். டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனா இந்த சென்ஸ் வந்து என்னதுன்னா டோ பை பை டோ டி அப்படின்னு இந்த டோ எல் பை டோ டி அதுதான் சைக்கிளிக் கோஆர்டினேட்டுங்கிறத எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோ எல் டிவைடட் பை டோ பை ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அந்த பை வந்து என்னது சைக்கிளிக் கோஆர்டினேட். எந்த ஒரு டேர்ம் அதாவது இந்த இடத்துல போடக்கூடிய எந்த ஒரு டேர்ம் வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் 0 வருமோ அது வித் ரெஸ்பெக்ட் டு தட் கோஆர்டினேட் 0 வருமோ அது எல்லாமே சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ் தான். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கிறேன். So at the same time, so you can write for the equations of motions. Equations of motion எழுதுனா ஓகே, இப்போ சைக்கிளிக் கோஆர்டினேட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தட் 2 திங்ஸ் பண்ணும். ஏன்னா எதெல்லாம் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன்ஸ் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டீட்டா 2 ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இருக்கு. அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நான் எப்படி எழுதுறது? டி பை டிடி இன்டூ டோ எல் டிவைடட் பை டோ ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட் டோ ஆர் டாட் க்ளோஸ் ப்ராக்கெட் டோ எல் டிவைடட் பை டோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் டி பை டிடி எப்படி இந்த 2 விஷயத்துல நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். டி பை டிடி க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் டோ டீட்டா டாட் க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் டோ எல் டிவைட் பை டோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. பட் அந்த டோ 5க்கு நம்மளால எழுத முடியாது. ஏன்னா டோ எல் டிவைட் பை டோ 5 வந்து 0 அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எழுத முடியாதுங்கிறதுனால அதை வந்து வி வில் லீவ் இட். அதை விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் இந்த ஆர் டாட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எழுதுறோம். ஸோ அப்போ ஆர் டாட்டை வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதும் பொழுது என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த எல்லுக்கு பதிலாலாம் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு சில ரிசல்ட்ஸ் வருது. அந்த ரிசல்ட்ஸ் தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் பை. நம்ம பைக்கும் எழுதணும். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து பைக்கும் எழுதணும். ஏன்னா பை டாட் இருக்குல்ல அதுக்கும் எழுதணும். ஆனா அதை வச்சுக்கிட்டு அது வந்து தீர்மானிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து கன்சர்வ்டு சிஸ்டம் ஆகிறதுனால அதை வந்து நம்ம தீர்மானிக்கிறது இல்லைங்கிறதுனால அதை வந்து லீவ் பண்ணலாம். இது ஏன் கன்சர்வ்டு சிஸ்டம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பின்னால. டோ பைஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஒவ்வொன்றா எடுத்துட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒவ்வொன்றா எடுத்துட்டு சால்வ் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எடுத்துட்டு சால்வ் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துட்டு சால்வ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எடுத்துட்டு பண்ணலாம். டோ எல் டிவைடட் பை டோ ஆர் அது பண்ணோம்னா என்ன வருது, ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ண முடியாது, இதை மட்டும் பண்ண முடியும். அப்போ 2 டைம்ஸ் டிவைடட் பை 2 இன்டூ எம் 6 இன்டூ டீட்டா டாட் ஸ்கொயர் இதையும் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா பிளஸ் அதே 1/2m தான் வரும். 1/2m அந்த 2 வந்து இங்க முன்னால வரும்.
2 நான் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய 2 முன்னால வந்துடுது. முன்னால வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், 2m r இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ பை டாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. மைனஸ் திருப்பி வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த டேர்ம்ஸையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். 2 / 2 டைம்ஸ் mr அப்படின்னு வரும். ஏன்னா ஆரை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இந்த டேர்ம் பெருசாயிடும். ∂L / ∂r is equal to இது கேன்சல் ஆன பிறகு mr டீட்டா டாட் ஸ்கொயர் பிளஸ் இது கேன்சல் ஆன பிறகு mr சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ பை டாட்டு மைனஸ் 2/2 2/2னா கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆன பிறகு mr வரும். சரிங்களா? இது வந்து ∂L / ∂r னுடைய வேல்யூ. ஸோ அதே மாதிரி நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ∂L / ∂r டாட் ∂r டாட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் வரும். அப்போ 2/2 mr டாட் ஸ்கொயர் ஆர் டாட் மட்டும் வரும். mr டாட் இதுல வந்து ஆர் டாட் இல்லை, இதுலயும் ஆர் டாட் இல்லை, இதுலயும் ஆர் டாட் இல்லை. அதனால வெறும் mr டாட் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ ∂L / ∂r டாட் வந்து mr டாட் வரும். ஸோ d/dt போட்டிங்கன்னா d/dt டைம்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ∂L / ∂r டாட் க்ளோஸ் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு d/dt இன்டூ d/dt ஒன்றும் இல்லை. இந்த ∂L / ∂r டாட்டுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், mr டாட்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா. இந்த mr டாட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்றோம், mr டாட் சப்ஸ்டியூட் பண்றோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த r டாட் வந்து இன்னொரு முறை டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வில் கெட் டபுள் r டாட். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா m டைம்ஸ் டபுள் r, சரி r டபுள் டாட். ஸோ இப்போ இது கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல எழுதும்போது mr டபுள் டாட்டு இது வந்து இந்த டேர்மு. அதுக்கடுத்து மைனஸ், இந்த மைனஸ் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ∂L / ∂r போடணும். அப்போ மைனஸ் டைம்ஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதுனீங்கன்னா mr டீட்டா டாட்டு ஸ்கொயரு பிளஸ் mr சைன் ஸ்கொயர் மைனஸ் போட்டு எழுதும்போது இது மைனஸ், இந்த இதுவும் மைனஸ் ஆயிடும். திருப்பி இது வந்து பிளஸ் ஆயிடும். டீட்டா பை டாட்டு பிளஸ் பை டாட் ஸ்கொயர் வருமா, பை டாட் ஸ்கொயர் வரும். நான் இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். பை டாட் ஸ்கொயர் இன்டூ mr. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் r. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா டீட்டாவுக்கும் பண்ணலாம். டீட்டாவுக்கு பண்ணா என்ன ரிசல்ட் வரும், இதே மாதிரி நீங்க கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இது ரொம்ப இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது இருந்தாலுமே ஒரு பர்சன்டேஜ்ல வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால வி வில் டீச்சிங், அதை நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா திரும்பி வந்து ∂L / ∂θ ∂θ பண்ணும்போது ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் டீட்டால இருக்கு, ∂L / ∂θ. ஸோ இந்த சென்ட்ரல் டேர்ம் மட்டும்தான் அதுல டீட்டால இருக்கும். ஸோ சென்ட்ரல் டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். சென்ட்ரல் டேர்ம்னா எந்த டேர்ம், இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் நான் இதை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன் வசதிக்காக. இப்போ வந்து டீட்டா டாட்டை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நல்லா கவனிங்க. இந்த டேர்ம்ல டீட்டா இல்லை, இந்த டேர்ம்ல மட்டும் தான் டீட்டா இருக்கு. இந்த டேர்ம்ல டீட்டா டாட் தான் இருக்கு, இந்த இதுல ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த டேர்ம்ல இல்லை, இந்த டேர்ம்ல இல்லை, இந்த டேர்ம்ல இல்லை. இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேர்ம் என்னன்னா இது மட்டும்தான். ஸோ அப்போ அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ எல்லாம் பொறுத்து டீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு, சைன் ஸ்கொயர் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 2 டைம்ஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா அப்படிங்கிறது வரும். சைன் ஸ்கொயர் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது என்ன வரும்னா d/d இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 2 டைம்ஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு வரும். ஸோ அந்த டேர்ம் இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுறோம். அப்போ 2 டைம்ஸ் / 2 இன்டூ m இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது இங்கே வந்து ஆர் ஸ்கொயர்டு எதுவுமே மாறாது. இந்த சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் நம்ம என்ன எழுதுறோம், அதுதான் அந்த 2 இங்கே முன்னால் போட்டுட்டேன். திருப்பி வந்து சைன் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா இன்டூ பை டாட் ஸ்கொயர். ஸோ இப்படி எழுதும் பொழுது யூ வில் கெட் கேன்சல் திஸ் திங்ஸ். அப்போ mr ஸ்கொயர் வரும், mr ஸ்கொயர் சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்டூ பை டாட் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது வந்து ∂L / ∂θ.
ஸோ அதே மாதிரி d divided by dt into open bracket dou L divided by dou deta dot பண்ணும்பொழுது என்ன வரும்னா இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ r ஸ்கொயர்டு இருக்கும், deta dot முன்னால் வரும்பொழுது ஈக்குவல் டு 1 divided by 2 சாரி d divided by dt ஓப்பன் ப்ராக்கெட் இந்த எல்லுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா என்ன வருது 2 divided by 2 m into r ஸ்கொயரு deta டாட் வரும். ஸோ இந்த இதுவும் கேன்சல் ஆகுது, mr ஸ்கொயர் deta டாட்டு. ஸோ mr ஸ்கொயர் deta டாட்டை திருப்பி நீங்கள் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா mr ஸ்கொயர்டு deta டபுள் டாட் வரும். ஸோ இப்போ திஸ் இஸ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம்னா இந்த கேஸ் எழுதலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் த டைம் டிபெண்டன்ஸ் வந்து என்னதுன்னா ரெண்டு இதுவுமே வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து யூவி மெத்தட்ல இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஆக்சுவலி ஆரும் டைமர் டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதே மாதிரி டீட்டாவும் இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால வி ஹவ் டு டிஃபரன்ஷியேட் வித் யூவி மெத்தட். அப்போ யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த எம்ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். m வந்து கான்ஸ்டன்ட், எப்போதுமே m கான்ஸ்டன்ட் தான். r ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு டீட்டா டாட்டை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டீட்டா டபுள் டாட் வரும். பிளஸ் டீட்டா டாட்டை அப்படியே வச்சுக்கிட்டு r டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ வந்து m டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டீட்டா டாட்டை நம்ம அப்படியே தான் வச்சுக்கிறோம், நோ ப்ராப்ளம். டீட்டா டாட் அப்படியே வச்சுக்கிட்டு r டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2r டைம்ஸ் r டாட் வரும். சரிங்களா, இது வந்து டிஃபரன்ஷியேஷன் மெத்தட். யூவி மெத்தட்ல பண்ணும்பொழுது இந்த மாதிரியான டிஃபரன்ஷியேஷன் வரும். சரிங்களா, யூவி மெத்தட்ல இந்த ஃபார்முலா போட்டு பண்ணி பாருங்க, யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ். ஸோ அப்போ திரும்பி வந்து என்னதுன்னா m r ஸ்கொயர்டு டீட்டா டபுள் டாட்டு பிளஸ் m டீட்டா டாட்டு 2r டைம்ஸ் r டாட்டு. இது வந்து என்னதுன்னா இந்த டேர்ம் ஆக்சுவலி d டிவைடட் பை dt இன்டூ டோ எல் பை டோ டீட்டாவோட மதிப்பு மைனஸ் அதோட என்ன பண்றோம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எழுதுறதுக்கு மைனஸ் டைம்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச m r ஸ்கொயர்டு sin டீட்டா d டீட்டா sin டீட்டா cos டீட்டா இன்டூ பை டாட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் என்னது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ்ல ஸ்பெரிக்கல் லீனியர் ஹார்மோனிக் மோஷன்ஸ்ல ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். சரிங்களா, இது சரி, இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஹைலைட் என்னன்னா இந்த இதுதான் d by dt into open bracket dou L divided by dou pi dot close bracket minus dou L divided by dou pi equal to 0. ஸோ நீங்க கவனிச்சீங்கன்னா dou L divided by dou pi வந்து என்னதுன்னா pi is equal to 0. ஏன்னா பையை பொறுத்து எந்த விஷயமுமே இல்லை. பை வந்து நம்ம லெக்ராஞ்சியன்ல பைங்கிற ஒரு டேர்மே இல்லை. ஸோ பைங்கிற டேர்மே லெக்ராஞ்சியன்ல இல்லைன்னா நம்ம என்ன சொல்றோம், சைக்கிளிக் கோஆர்டினேட்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு கோஆர்டினேட் சைக்கிளிக் கோஆர்டினேட்டோ அந்த எந்த கோஆர்டினேட் சைக்கிளிக் கோஆர்டினேட்டோ அந்த கோஆர்டினேட் வந்து என்ன ஆகும்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கு. கரஸ்பாண்டிங் மொமெண்டம்னா என்ன அர்த்தம்னா டோ எல் டிவைடட் பை டோ பை டாட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னதுன்னா பி பை, இதுதான் மொமெண்டம்னு சொல்லுவோம். கரஸ்பாண்டிங் மொமெண்டம், அதாவது பையோட கரஸ்பாண்டிங் மொமெண்டம் அப்படின்னு சொல்றது டோ எல் டிவைட் பை டோ பை டாட். இந்த டோ பை டாட் வந்து யூஸ்வலா எப்போதுமே கான்ஸ்டன்டா இருக்கும். இதை விட என்ன சொல்லலாம்னா இதை வந்து ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லலாம். இப்போதைக்கு இதை கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ தேர் இஸ் நோ பை டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து பை இருக்கிற ஒரே டேர்ம் வந்து என்னதுன்னா இது மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பை இருக்கிற ஒரே டேர்ம் என்னது, இந்த டேர்ம் மட்டும்தான் பை இருக்கிற ஒரே டேர்ம். அப்ப இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அப்போ 1/2 டைம்ஸ் m இந்த பையை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா முன்னால வரும். சரிங்களா, நான் சொல்றேன் இது என்னன்னு. டோ எல் டிவைட் பை டோ பை டாட் டோ பை டாட் இஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் m இன்டூ ஓப்பன் ப்ராக்கெட். நம்ம தெளிவாகவே கூட பண்ணுவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோ டிவைட் பை டோ பை போட்டுக்கலாம். லெக்ராஞ்சியன்ல இருக்கிற டேர்மை மட்டும் எதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமோ அந்த டேர்மை மட்டும் நான் எடுத்து எழுதுறேன். அந்த டேர்ம் மட்டும் என்னதுன்னா 1/2 டைம்ஸ் m r ஸ்கொயர்டு sin ஸ்கொயர் டீட்டா இன்டூ பை டாட் ஸ்கொயர் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்படி பண்ணும்பொழுது இதை பையை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பை டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பை டாட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த பை டாட் மேலே இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து 2 டைம்ஸ் பை டாட்னு மாறும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் டிவைடட் பை 2 டைம்ஸ் m இன்டூ r ஸ்கொயர்டு sin ஸ்கொயர் டீட்டா இன்டூ பை டாட்.
So this will be get cancelled. So m r squared sin squared theta into pi dot. இப்போ இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, dou L divided by dou pi dot is equal to m r squared sin squared theta. இது வந்து p pi. இந்த p pi வந்து எப்போதுமே கான்ஸ்டன்ட். ஸோ அது மீன்ஸ் தட் இஸ் கன்சர்வ்டு. சரிங்களா, இது வந்து கன்சர்வ்டு சிஸ்டம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் மொமெண்டம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இவ்வளோதாங்க. இந்த விஷயங்கள் தான் கேட்க சான்சஸ் இருக்கு. பார்ப்போங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து we will see in the next class. If you have any doubts, you can ask questions. சார் சொல்லுங்க. அந்த தீட்டா டாட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தீட்டா டபுள் டாட் வர்ற மாதிரி பை டாட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா பை டபுள் டாட் வராதோ? வருங்க, வரும். ஓகே சார், வரும். ஆனாலும் இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே சார், ஓகே. ஏன்னா பை வந்து எக்ஸ்பிளிசிட்லி டிபெண்ட் இல்லை, அதனால அது வந்து சைக்ளிக் கோஆர்டினேட்டுங்கிறதுனால அது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்ல வரும், வேற ஒன்றும் இல்லைங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த கேட்கலாம். யாருமே கிளாஸ்ல இல்லையோ? ஓகே, தேங்க் யூ டு ஆல். வில் see in the next class.